அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இது காலையிலே சொல்ல வேண்டிய தகவல், அவசர தகவல்ன்றதுனால வரேன். திடீர்னு நேற்று இரவு ஈரான் மீது ஒரு 7 இடத்துல பெரிய தாக்குதல், ஐஆர்ஜிசியோடைய மிலிட்ரி கேம்ப், மிலிட்ரின்னா அவங்களுடைய இராணுவம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் தாக்கல் நடந்தது. வழக்கமாக ஈரான் மீது தாக்கல் நடத்தினா இப்போ சமீபத்தில் எல்லாமே அமெரிக்கா கிளைம் பண்ணுவாங்க, நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிடுவாங்க. ஆனால் இப்போ திடீர்னு அமெரிக்கா, ஐயோ நாங்களாம் இல்லைங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நாங்கள் தாக்கல் நடத்தவே இல்லை அப்படின்னு ஒரு திடீர் குண்டை போட்டாங்க. அதாவது அதிர்ச்சி குண்டை போட்டிருக்காங்க. அப்போ யார் நடத்தியிருப்பாங்க? வழக்கமாக அங்கே தான் சந்தேகமாக திடீர்னு இல்லைப்பா அங்கே உக்ரைன்லேருந்து தாக்கல் நடத்தியதாமே அப்படின்னு அங்கே ஒரு பொருளி ஒரு போயிட்டுருக்கு. சரி, என்னதான் விஷயம்? நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் திடீர்னு எல்லாரும் விலகிறாங்களே, நான் இல்லை நீ இல்லைன்னு சொல்லிட்டு விலகிறாங்களே, என்ன காரணம்? அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? அயதுல்லா அலி காமேனியோட இறுதி சடங்கு முடிந்ததா? எல்லாம் சிறப்பாக எல்லாமே மற்ற எல்லா தகவல்களும் சும்மா சிறப்பாக அலசி ஆராய்ஞ்சிடலாம், ஒரு சில உலக தகவல்களையும் பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் அலப்சஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நேற்று ஈரானுடைய ஸ்டேட் டிவி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த பதிவில் ரஷ்யாவையும் ஈரானையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரயில்வே கனெக்டிங் பிரிட்ஜை தாக்கல் நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கூட உங்ககிட்ட பேசியிருந்தேன். நான் இது ஒரு பெரிய இழப்பு, நெகட்டிவாக பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க ஈரானுடைய ஸ்டேட் மீடியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதெல்லாம் எங்களுக்கு சும்மா சர்வசாதாரணம், 15 மணி நேரத்தில் சரி பண்ணிட்டு மறுபடியும் ரயில்வே பிரிட்ஜை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் அந்த மஷாத்ன்ற பகுதியிலும் போயிட்டுருக்கு, ஆல்டர்னேட் ரூட் ரெடி பண்ணிட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 hours அதிகபட்சம் எங்களுக்கு 15 hours மறுபடியும் இந்த ரூட்டை போர்க்கால அடிப்படையில் தாக்கல் நடக்கும் பட்சத்தில் அது போர்க்கால அடிப்படையில் நாங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீனவ படகுகள் தான் தாக்கல் நடத்தியிருக்காங்க. எங்களோட ஐஆர்ஜிசியினுடைய நேவல் போட் மீது தாக்குதல் அவ்வளோ இல்லை என்று ஈரான் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இறந்த ஐஆர்ஜிசியினுடைய மிக முக்கிய அதிகாரிகள் அவங்களுடைய புகைப்படங்களும் வெளியிட்டிருந்தது ஈரான். நேற்று அயதுல்லா அலி காமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலம் கிட்டத்தட்ட முடிஞ்சு அவருடைய பிறந்த நகரமான மசாத் பகுதியில் ஒரு மசூதி இருக்குது, பக்கத்தில் அடக்கம் செஞ்சுருக்காங்க. மசூதியில் அந்த அடக்கம் செஞ்சுட்டு ஓரளவுக்கு ரொம்ப ஒரு சின்ன அசம்பாவியம் தான். ஒரு 3 பேர் பக்கம் 3ல் 2 பேர் திடீர்னு கன்மேன் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அந்த இறுதி ஊர்வலத்தின் போது சுற்றுப்பாங்க போல் 7 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க. பதிலுக்கு அவங்க எலிமினேட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அந்த ஒரு இன்சிடெண்ட் தான், மற்றபடி எந்த ஒரு இன்சிடெண்ட் இல்லாமல் முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் பதற்றம் நிறைந்த ஒரு இதுவாக தான் இருந்திருக்கும். அவருடைய இறுதி ஊர்வலம்னா ஈராக் கொண்டு போயிட்டு அங்கே வர்றது எல்லாமே நிறையா வாஷ் பண்ணியிருப்பாங்க. ஆரம்ப கட்டத்தில் இதே மாதிரி ஒரு கன்மேன் எல்லை பகுதியில் நுழைஞ்சதாகவும் சுட்டு வீழ்த்தியதாகவும் சொன்னாங்க. இதே மாதிரி கடைசியில் முடிகிற அன்னைக்கும் ஒரு 2 பேர்லேருந்து 3 பேர் நுழைஞ்சிருப்பாங்க. அதை நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம. அவருடைய இறுதி ஊர்வலம் ஒரு பக்கம், அவருடைய உடலை புதைக்கும் போது கூட இன்னொரு பக்கம் ட்ரம்ப்புடைய அந்த மார்க்கோலோஹோன்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் பொம்மர் வச்சு தான் தொடர்ந்து ஈரான் பெரிய அளவுக்கு டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க அமெரிக்காவை. அதனால் அந்த பொம்மையை வச்சு எரித்து அதை தூக்கிலிடுற மாதிரி பெருசாக போட்டிருந்தாங்க. அதையும் பார்க்க முடியாது. நேட்டோ நாடுகள் இந்த விவகாரத்தில் கலந்து கொள்வாங்களா அப்படின்னா 100% வாய்ப்புகள் இல்லை. அவங்க தள்ளி நிற்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஜார்ஜியா மெலோனி அவர்கள், இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர், முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரான்ஸினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது ஒரு தேவையில்லாத ஒரு தாக்குதல், அமெரிக்கா பேச்சுவார்த்தை மூலயமாவே தீர்வு கண்டிருக்கலாம், ஏன் சும்மா போயிட்டு பிரச்சனை எஸ்கலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பிரான்ஸுடைய ஃபாரின் மினிஸ்டர் தனது கண்டனம்னு சொல்ல முடியாது, எனக்கு ஆதரவுலாம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. இப்போ பிரான்ஸ் விலகிட்டாங்க, இத்தாலியும் விலகிட்டாங்க. இனி மீதி இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், யூகேல இன்னும் யார் அடுத்த அதிபரே இல்லை, அதனால் எங்களை கொஞ்சம் விட்டுருங்கன்ட்டாங்க. ஏன்னா கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் இப்போ அடுத்த பதவியில் இல்லை, அதனால் பதவி ஏற்றுக்கிறதுக்கு எங்களை கொஞ்சம் விட்டுருங்க, எங்களை எதுவும் கோத்து விட்றாதீங்க அப்படின்னு அவங்க தரப்பில் இருந்தோம். அதனால் அது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம், சவுதி அரேபியாவை சமாதானப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தையில் இறங்கி இருக்கிறதா அமெரிக்கா அப்படின்னா, மார்க்கோ ரூபியோ அவர்கள் திடீர்னு சவுதியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் போய் நேற்று சந்தித்திருக்கிறார். பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை, நீண்ட நெடிய பேச்சுவார்த்தை நடைபெற்றிருப்பதாகவும் சொல்கிறாங்க. அப்போ ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா சவுதிக்கும் ஈரானுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததாகவே நான் பார்க்குறேன். இந்த 3 தடவை நடந்த ட்ராமாவில்
இதுவரைக்கும் ஈரான் சவுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது தொட்டதோ தாக்கல் நடத்தியதோ கிடையாது. அதனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்க முடிகிறது. அதனால மார்க்கோ ரூபியோ அவர்கள் நேற்று வந்து பேச்சுவார்த்தை நடத்தின் மூலமா ஏப்பா ஈரான் பாருப்பா இங்க கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு போறேன், ஏதாவது கொஞ்சம் பார்த்து 2 அனுப்பி விடுப்பான்னு சொல்ல வராரா, இல்லை சவுதி அரேபியா எங்க பக்கம் இருக்குன்னு சொல்ல வராரான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். மார்க் கார்னி அவர்கள் 26 வருஷத்துக்கு அப்புறம், கனடானுடைய அதிபர்கள் யாராக இருந்தாலுமே 26 வருஷமா சவுதிக்கு போனதில்லை. அவருமே அங்கே சந்திப்பை நடத்தி எப்போ அந்த போரை கொஞ்சம் முடிவு கொண்டு வருங்க, தாக்கல் என்பது தீர்வல்ல அப்படின்னு கனடாவும் கிட்டத்தட்ட விலகிட்டாங்க. இந்த தாக்குதலுக்கு மிக முக்கிய காரணமாக இன்னொரு நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல், CNN போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து இஸ்ரேல் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் வந்து அமெரிக்கா கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி ட்ரம்ப்பை வந்து கொல்ல போகிறாங்க, அதுக்கான அநேக திட்டங்கள் இருக்கிறாங்க, அதை அனைத்தும் முறியடிக்க வேண்டும், இன்னும் நீங்கள் இதை விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க வலுவடைந்து அவங்கள போட்டுருவாங்க, இதை நீங்கள் தடுத்தே ஆக வேண்டும்ன்ற மாதிரிலாம் ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்த உடனே தான் கொஞ்சம் ட்ரம்ப் அதனால தான் 2 நாளாக அந்த நேட்டோடைய சம்மிட்டில் என்னை கொல்ல முயற்சி பண்ணாங்க அப்படின்ற ஆங்கில சொன்னாங்க. நான் கூட அந்த எலெக்ஷன் கேம்பெயினில் இப்படி எஸ்கேப் பண்ணார் இல்லையா, அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சோம்னா, இல்லை பாஸ் புதுசாகவே சொல்கிறாரு அவர், ஏதோ ஈரான் தரப்பில் பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க, அதை நாங்கள் தடுக்க போகிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இஸ்ரேலினுடைய டீம் கொடுத்ததாவா, இல்லை அவங்களே சொல்கிறாங்களா, இல்லை மொசாதினுடைய பிளானா அப்படின்னு தெரியல. அதை பார்க்கலாம். நம்ம கொஞ்ச நாளாக இஸ்ரேல் விலகி இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, நேற்று இரவு உங்ககிட்ட ஒரு வரைபடத்தை காட்டி கரெக்டாக இரவு 9:15 மணிக்கு நிறைய விமானங்கள், பொசைடன் உளவு விமானங்கள், ரீஃபியூலிங் டேங்கர் எல்லாமே 20க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் பெருசாக பறந்துட்டுருக்குங்க அங்கே ஈரானுடைய மேற்பரப்பில், எப்போனாலும் தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று இரவு பதிவில் நான் போட்டிருந்தேன் விக்மா சோம்பு சேனலில். அதுக்கப்புறம் பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னென்னா, மற்ற ஒரு 8 இடத்துல பெரிய ஒரு தாக்குதல், அதாவது சோக்தக் அப்படின்ற ஒரு பகுதியில், பந்தர் அபாஸ் அப்படின்ற ஒரு பகுதி, கொனாரக், புஷர் அணுமின் நிலையம் பக்கத்தில் ஒரு தாக்குதல், இன்னும் இது இல்லாமல் ஒரு 4 இந்த கொனாரக் பகுதியில் ரொம்ப டீப் அண்ட் டெப்த்தாக தாக்கல் நடத்தியிருக்காங்க. அங்கே ஐஆர்ஜிசியினுடைய நேவல் பேஸ் வந்து இருந்திருக்கு. இந்த புஷர் அணுமின் நிலையம் பக்கத்துலேயும் அது இல்லாமல் செபகர் போர்ட் பக்கத்துலேயும் ஒரு சில வீடியோ பதிவுலாம் பாருங்கள், செகண்டரி எக்ஸ்ப்ளோசிவ்லாம் நடந்திருக்கு. செகண்டரி எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னா ஆயுத குடோன்கள் அடுத்தடுத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க திட்டமிட்டு. நேற்று 90 தாக்கல் நடத்தி ஏற்படுத்திய இழப்புகளை விட இன்று ஜஸ்ட் ஒரு 6 இடத்துல நடத்தப்பட்ட தாக்குதல் நிறைய இடத்துல செகண்டரி எக்ஸ்ப்ளோசிவ் நடந்திருக்குன்னா, அப்போ ஆயுத குடோன்களை குறிவைத்து அடிச்சிருக்காங்க. சரி, அது வந்து அங்கேயே யாராவது பண்ணாங்களா இல்லை விமான தாக்குதலா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் அமெரிக்கா தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, நடந்தது விமான தாக்குதல் தான், ஆனால் நாங்கள் நடத்தலை அப்படின்ட்டாங்க. ஒரு மிஸ்டீரியஸ் ஃப்ளைட்டு, கண்ணுக்கு தெரியாத ஏலியன்கள் வந்து இந்த தாக்கல் நடத்தியிருப்பாங்களா அப்படின்ற கோணத்தில் அமெரிக்கா சொல்கிறாங்க. ஏன்னா வழக்கமாக நாங்கள் தாக்கல் நடத்தினா வெளியிட்டுருவோம், இதில் மறைப்பதற்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேற்று நாங்கள் 90 மேலே ஹிட் அடித்தோமா, எஸ் ஆப்வியஸ்லி அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டாங்க. பட் இன்னைக்கு நாங்கள் கிடையாது, இன்னைக்கு கண்டிப்பாக நாங்கள் கிடையாது அப்படின்றாங்க. ஆனால் அந்த இடத்துல விமானங்கள் எல்லாமே பறந்தது. நேற்றைய தாக்குதல் வரைபடத்தில் பார்க்கும்போதும் அதனுடைய தாக்கம் வந்து ஒரு சில இடத்துல தெரிஞ்சது. அப்போ இந்த தாக்குதலை நிகழ்த்தியது யார், எங்கிருந்து தாக்கல் நடத்தியிருப்பாங்க? யுகத்தின் அடிப்படையில் 2 நாடுகளை முன் வரிசையில் கொண்டு வராங்க. ஒன்று வந்து இஸ்ரேல் இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருப்பாங்களா அப்படின்ற இன்னொரு கோணத்திலையும் பயங்கரமாக அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா உக்ரைனுடைய பகுதியிலிருந்து விமானங்கள் ஏதாவது டேக்அப் ஆகிட்டு இங்கே வந்து தாக்கல் நடத்திட்டு போயிருக்கலாமா, ஏன்னா உக்ரைனுடைய பங்குகளை வந்து அளப்பறியாமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி போனதில் பார்க்குறாங்க. ஒருவேளை ரஷ்யா அவனுடைய FBI வந்து ஒரு வேளை இங்கே கோத்து விடுறாங்க, அவங்களுடைய உளவு வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்து, தலைவரே கொஞ்சம் உக்ரைனை கோத்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும், ஈரான் அந்த பக்கம் 2 அடித்தாங்க சரியா போயிருந்தாலும் இந்த பக்கம் உக்ரைன் அப்படி சொல்கிறாங்களான்றாங்கல்ல பார்க்கலாம். நம்ம உக்ரைன் வாய்ப்பு இல்லை, அது ரஷ்யா ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கோத்து விடலாமான்ற ஆங்கிளில் பத்திரிகைகள் எழுதியிருக்கலாம். எனக்கு இஸ்ரேல் தான் இருக்குமா அப்படின்னா, இஸ்ரேல் தாக்கல் நடத்தினா ஒத்துக்குப்பாங்க, திடீர்னு இதை மறுக்கிறாங்க. வேற என்ன காரணம்? ஒருவேளை அமெரிக்கா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களா? அப்படி பார்த்தாலுமே இல்லையே. நேற்று அமெரிக்கா வந்து மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு, ஈரான் விருப்பப்படுறாங்க, பேச்சுவார்த்தை மூலமா சுமூகமாக விருப்பப்படுறாங்க. ஏன்னா நேற்று அராக்சி அவர்கள் பாகிஸ்தான் கிட்ட பேசியிருக்கிறார்,
அதுக்கப்புறம் துருக்கி அதிபர் எரடகன் கிட்டையும் ஃபோனில் பேசினுக்கிறாரு. ஃபோனில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நிறுத்தியிருக்கிறாங்க. நான் என்ன அப்புறம் இன்னொரு ஆங்கிளில் கூட நினச்சேன்னா, ஒருவேளை ஈரான் ஃபோனில் பேசி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பேச்சுவார்த்தை மூலயமா தீர்வு கண்டுக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் சரி வந்ததும் வந்துட்டோம், விமானங்கள்லாம் பறந்துருச்சு, 2 போட்டு போயிடலாமான்னு விமானிகள் போட்டுட்டு அதை கிளைம் பண்ணாமல் போயிட்டாங்களான்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்குறேன் நான். ஏன்னா இப்போ காலையில் வந்த தகவல் என்ன அப்படின்னா, சரி ஓகே கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு வராங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுவுமே ஈரான் தரப்பில் வந்து யார் இந்த பூனைக்கு மடி கட்டுறது கதையாக தான் இருக்கும். அவங்க இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு இறங்கி வந்துட்டாங்கன்னாவே அவங்க அந்த தனிப்பட்ட நபர் மீது ஈரானுக்குள்ளே தாக்குதல் அதிகமாகிடும். ஏன்னா உடனே ட்ரம்ப் என்ன ட்வீட் போடுவார் அப்படின்னா, அவ்வளோதான் வெற்றி, 2 அடியில் வீழ்ந்தது ஈரான், மடிந்தது ஈரான், வெற்றி எங்களுக்கேன்னு ட்விட்டை போடுவார். அந்த ட்விட்டை பார்த்துட்டு இந்த பக்கம் டென்ஷன் ஆவாங்க ஈரான் மக்கள். இல்லையே கோட்டசாமி உங்களை இவ்வளோ அடிச்சு நீங்கள் வந்து அடங்கலையா அப்படின்னு இந்த தரப்பில் என்ன டென்ஷன் ஆவாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் இன்னும் எங்கள் கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்ற இந்த பிரச்சனையிலே சப்போஸ் ஈரான் வந்து கொஞ்சம் அப்படியே கெத்தாக இறங்கி வந்து பேச்சுவார்த்தையை முடிக்கலாம் அப்படின்னா கூட அதை வந்து ட்ரம்ப் விட மாட்டார். ஏன்னா அவர் சரித்திரம் அப்படி, அவருடைய எக்ஸ்தல பதிவுகள் அது மாதிரி இருக்குது. அதனால் அதுக்குமே வாய்ப்புகள் இல்லை. இத்தனைக்கு இன்றைக்கி யூஎஸ் செனட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் யாரை கேட்டு தாக்கல் நடத்தினார், நம்ம அவருக்கான அதிகாரம்லாம் பறிச்சிட்டோம்ல, அவர் பாட்டுக்கு அட்டாக் பண்ணிட்டாரு, அவர் முதல்ல நிறுத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் நேற்று யூஎஸ் செனட்டருங்க வந்து கடிதமாக எழுதியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். ஆனால் அப்போவுமே அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரோம், பாருங்கள் லாஸ்ட் டைம் கூட 800க்கும் மேற்பட்ட கப்பல் நாங்கள் வந்து ஈரானுடைய மிரட்டலையும் தாண்டி அனுப்பியிருக்கிறோம், தொடர்ந்து அதை அனுப்புவோம்னு சொன்னாங்க. பட் கடந்த 2 நாட்களாக ஒரு சில கப்பல்கள் போது ஃபுல்லாக தடை பண்ணல, அதாவது ஈரான் கிட்ட அனுமதி பெற்று தான் போகுது. இந்த ஓமன் ஒட்டி போகிறக்கூடிய கப்பலை நின்று போச்சு, டோட்டலாகவே நிறுத்திட்டாங்க. அதனால் இந்த பேச்சுவார்த்தை எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறாங்க, இல்லை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறாங்க, முன்பு இருந்ததை விட இந்த தடவை கொஞ்சம் சீரியஸான எஸ்கலேட் ஆகிடுச்சு. இவங்க பதிலுக்கு பக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான் தரப்பில். பட் அவங்க தரப்பில் இல்லை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பதிவுகள் கிடைக்காம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி யார் வெளியிட போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க பெரிய சேதாரம் இருக்குது, ஆதாரம் இல்லை அப்படின்றாங்க. உங்ககிட்ட சேதாரம் இல்லை, ஆதாரம் இல்லை, போப்பா அந்த பக்கம்ன்றாங்க ஈரான் தரப்பில். அதனால் அமெரிக்கா தரப்பில். அதனால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. கொஞ்சம் க்ரூட் ஆயில் இதுக்கப்புறம் வாங்குறதா தான் நீங்கள் செல் பண்ணுற வழியை பாருங்கள். ஏன்னா அடுத்து சனி ஞாயிறு வருது, கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் திங்கள் செவ்வாய் ஆரம்பிக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு வருது, தாக்குதலை கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் க்ரூட் ஆயிலோட விலை ஏறுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஹோல்டு பண்ணுங்கள், நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இன்று ஈரானுக்கு பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியது யார் என்று ஈரான் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலாக இருக்கும் பட்சத்தில் கடுமையாக தாக்கல் நடத்தப்படும் என்று ஈரான் தரப்பிலிருந்து அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன் நான். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவுகள். அது அப்படியே மற்ற பதிவுகள் பார்க்கும்போது, உக்ரைனில் 2025 அக்டோபரில் பிரிட்டிஷனுடைய வாலண்டியர் வந்து ஒரு வேல்யூபிள் கார்கோ ஷிப்பிங் வந்து இந்த ஃப்ரண்ட்லைன் யூனிட்டில் நோவா போஸ்டா அப்படின்னு ஒரு பாக்ஸில் மூலிமா நாங்கள் வந்து அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு ஒன்று போகிறாரு, வேல்யூபிள் கிஃப்ட் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அதுதான் அவங்களுடைய ட்ரோன் ப்ரொடக்ஷனுடைய இது. இந்த நோவா போஸ்டா தான் வந்து ஒரு வேர் ஹவுசஸ் உக்ரைனுக்கு டினிப்ரோடெக்ஸ், கியூ ரீஜியன், கியூ, செர்னோவில் போன்ற பகுதியெல்லாம் வந்து ட்ரோன் ப்ரொடக்ஷனுக்கான மிக முக்கிய யூனிட். அவர் கொடுத்த அந்த குழுவின் அடிப்படையில் தான் ஒரு நாளைக்கு முன்பு அங்கே உக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அவங்க ட்ரோன் யூனிட்டோட வேர் ஹவுஸை தாக்கல் நடத்தப்பட்டதாக இப்போ செய்தி வருது. அதாவது எப்போ அக்டோபர் 2025 ஒரு பிரிட்டிஷனுடைய வாலண்டியர் ஆர்வ கோளாறின் அடிப்படையில் வெளியிட்ட ஒரு ஃபோட்டோ பதிவு தான் அந்த தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இரண்டாவது சம்பவம் நேற்று ஃப்ரான்ஸ் அண்ட் மொராக்கோனுடைய மேட்ச். மொராக்கோ வந்து கடந்த 2025 35 போட்டி விளையாடி இருக்காங்க. ஒரு மேட்சில் கூட தோக்கல, தான் ஃபஸ்ட்டு தோல்வி மொராக்கோவுக்கு. ஒன்று ட்ரா பண்ணுவாங்க, இல்லை வின் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு டஃப்பான டீம் தான் ஃப்ரான்ஸும் மொராக்கோவும். ஃபஸ்ட் ஹாஃபில் யாருமே கோல் போடல, ஒரு பெனால்ட்டி கிக் வேறு மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அடுத்தடுத்து 2 கோல், 64வது நிமிஷத்தில் ஒன்று, 68வது நிமிஷத்தில் ஒரு அடுத்தடுத்து 2 கோலை போட்டாங்க. அதனால் ஃப்ரான்ஸ் வந்து செலிப்ரேஷன் மோடு. அப்போ வழக்கமாக ஃப்ரான்ஸில் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அகதிகள், மொராக்கானுடைய அகதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அதில் ஃப்ரான்ஸில் விளையாடுறத பாதி ஆள் எங்கே ஆளுங்க,
எங்கள் ஆளுங்க தான் வந்து விளையாடி உங்களை ஜெயிச்சு கொடுத்தா நீங்கள் வந்து வெற்றி கொண்டாடுறாங்களே அது எங்கள் நாட்டுக்கு எதிரான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராட்டம், அதாவது வெற்றி கொண்டாட்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சம்பவத்தை பண்ணி விட்டுட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய அகதிகள். விட்டு அங்கங்கே உடச்சி பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. எங்களுக்கு எதிராக ஜெயிச்சு எங்கள் ஆளுங்களை வச்சு ஜெயிச்சிட்டிங்களான்னு. ஏன்னா நீங்கள் ஃப்ரான்ஸில் ஒரு 10 பேர் உள்ள களத்தில் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா அதில் 6 பேர் பக்கம் வந்து ஆப்பிரிக்கன் அகதிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஜெயிச்சுட்டு எங்களே ஜெயிச்சு தான் நீங்கள் கொண்டாடுறீங்களா அப்படின்னு எல்லாம் அங்கங்கே ஒரே கிளாஷஸ் மாதிரி. ஒரு பக்கம் சந்தோஷம்னாலும் இந்த ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கங்கே கொடுத்தது செய்கிறது, அப்புறம் காவல்துறை கஷ்டப்பட்டு கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. அதாவது வெற்றியை கொண்டாடுறீங்களா இல்லை தோல்விக்கான வெறியா அப்படின்ட்டு பார்க்கலாம். சரி, ஃப்ரான்ஸில் தான் நடக்குது அப்படின்னா நெதர்லாண்டில் மொரோக்கோனுடைய ஆதரவாளர்கள் எப்படி எங்கள் நாடு துவக்கலாம் ஃப்ரான்ஸுக்கிட்ட அப்படின்னு அந்த தோல்வியை தாங்கி கொள்ள முடியாமல் பிரித்து மேயறாங்க, அங்கங்கே உடச்சி எரிஞ்சு தான் வந்து சொல்கிறாங்க. சரி, ஃப்ரான்ஸ் நெதர்லாண்டு அதுன்னா இங்கே லண்டனில் பாஸ், யூகே லண்டனில் அந்த வெறி எப்படி எங்கள் நாடு துவக்கலாம், மொராக்கோ எப்படி அது ஃப்ரான்ஸுக்கிட்ட துவக்கலாம் அப்படின்னு அவங்களும் ஒரு சில இடத்துல ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்ததாக சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த நாட்டில் மொராக்கோவுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஆதரவாளர்கள் இருக்காங்கன்றாங்க. இது இன்னொரு ஆங்கிளில் எப்படி எழுதுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அகதிகள் இந்த அளவுக்கு ஆக்கிரமித்துட்டு இருக்காங்க அப்படின்ற இன்னொரு கோணத்துலையும் எழுதுறாங்க. பட் நான் இன்னொரு ஆங்கிள் என்ன பார்க்குறேன்னா, உங்களோட வெற்றியோ தோல்வியோ எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் சீனாவை எடுத்துக்கோங்க. சீனா ஜப்பான்லாம் எடுத்துக்கோங்க. சீனா வந்து அர்ஜென்டினா மேட்சை வந்து ஒரு பெரிய ஒரு ஹாலை, ஏசி ஹாலை வாடகைக்கு எடுத்து அங்கே ஃபுல்லாக பார்த்து வெற்றியோ தோல்வியோ ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த வெற்றியின் உச்சத்தில் சேரெல்லாம் கூட உடைச்சிருக்காங்க. பதிலுக்காக பில் பே பண்ணிட்டு போயிட்டாங்க. வெளியே வந்துட்டு காமாக வந்துட்டாங்க. எவ்வளோ வெற்றினாலும் ரூமுக்குள்ளே கொண்டாடுங்க. நீ யாராக இருந்தாலும் நீங்கள் ரூமுக்குள்ளே போய் கொண்டாடுங்க. இவங்க சீட் பண்ணிட்டாங்க, அவங்க சீட் பண்ணிட்டாங்க, இவங்க ஃபவுல் கொடுக்கல, அங்கே ஃபவுல் கொடுக்கல, ரெஃப்ரி பாவர் 2 ரெஃப்ரி எவ்வளோதான் கொடுப்பாரு. எல்லா மேட்சுக்கும் குறை சொல்லிகிட்டே இருந்தால் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். ஒவ்வொரு மேட்சும் நடந்து முடிஞ்சாலுமே இதுக்கு வந்து பெனால்ட்டிக்கு கொடுத்துருக்க கூடாது, அவர் வந்து காலை டச் பண்ணவே இல்லை, ஆனால் எம்ஆஃபேவுக்கு வந்து கொடுத்துட்டாங்க பெனால்ட்டி அப்படின்ற அடிப்படையில் இந்த டீம் வந்து சொல்கிறாங்க. பாஸ், இது மற்ற மேட்ச் இது மாதிரி கிடையாது. ரெஃப்ரி வந்து 2 பேர் தான் இருக்காங்க. எல்லா விஷயத்திலும் நுணுக்கமாக பார்க்க முடியாது. குறைன்னு கண்டுபிடிச்சா எல்லாமே குறையாக தான் இருக்கும், நிறையன்னு கண்டுபிடிச்சா எல்லாமே நிறையா தான் இருக்கும். பட் ரசிகர்கள் கொஞ்சம் அளவுக்கு மீறி அகதிகள் அதிகமாக இருக்காங்கன்ற கோணத்தில் பார்க்க முடிகிறது. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு. பாகிஸ்தானில் என்னாச்சு அப்படின்னா, பலுச்சிஸ்தான் மனித உரிமை போராளி டாக்டர் பஹ்ரங் பலூச் அவர்களுக்கு பாகிஸ்தான் தீவிரவாத தடுப்பு நீதிமன்றம் 2 ஆயுள் தண்டனை கொடுத்துருச்சு. ஐநா மனித உரிமை நிபுணர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடுமையான கண்டனம். ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியை, அமைதியின் முறையில் போராடுகின்றவங்களை அவரோட கருத்துக்களை ஒடுக்குவதாக இருக்கு, பயங்கரவாத எதிர்ப்பு தடுப்பு சட்டங்கள் தவறாக பயன்படுத்துறாங்க பாகிஸ்தான் அப்படின்னு ஐநாவில் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. ஐநா ஏதோ ஒரு நடவடிக்கை எடுங்க. ஐநா எத்தனை நாளாக நீங்கள் டம்மி பீஸாக இருக்கீங்க, ஈரான் விவகாரத்துலேயும் மற்றலையும் தான். இதுலையாவது ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா, இதுலேயும் சும்மா அறிக்கை மட்டும் விட்டுட்டு டம்மி பீஸாக இருப்பீங்களான்னு தெரியல. ஏன்னா பலுச்சிஸ்தான் தற்பொழுது பலுச்சிஸ்தான் லிபரேஷனுடைய ஆர்மியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தொடர்ந்து ஒரு சில நகரங்கள் தனது கட்டுப்பாட்டில் வந்ததாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுக்கு துப்பாக்கி சூடுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள்ங்க. ஃபைனலாக நம்ம இந்தியாவோட செய்தியோட முடிச்சிடலான் இருக்கேன். நிறைய பேர் இங்கே எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கல அப்படின்னா வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க. ஃபீஸ் கம்மி தாங்க. ரஷ்யாவில், அப்புறம் சீனாவில், இன்னும் இந்த மாதிரி நாடுகள்லாம் போய் படித்தோம்னா ரொம்ப கம்மி ஃபீஸ் தாங்க அப்படின்னு நினச்சி போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் பேர் அதிர்ச்சி என்ன அப்படின்னா, இப்போ அந்த எக்ஸாம் பேர் வந்து எஃப்எம்ஜின்னு சொல்லுவாங்க. 37,428 பேர் இப்போ இந்தியா முழுவதும் எழுதுனாங்க. அதில் 4,635 பேர் தான் பாஸ் பண்ணுகிறாங்க. ஜஸ்ட் 12%. எவ்வளோ? 37,428, ஜஸ்ட் 4,635 தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இவங்க பாஸ் பண்ணலன்னா இவங்க என்ன எலிஜிபிலிட்டி இந்தியாவுக்குள்ள அப்படின்னா, ஒரு எலிஜிபிள் நர்ஸாக கூட ஒர்க் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இவங்க வெறும் 12th டிகிரி தான். அதாவது வெளிநாட்டில் போயிட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க இந்தியாவுக்குள்ளே வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் மருத்துவராக ஒர்க் பண்ண முடியும், இல்லைன்னா கிடையாது. லாஸ்ட் டைம் 18% பாஸ் பண்ணாங்க, இந்த தடவை 12%. அதுக்கு தேர்வாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப கடினமான கேள்வி கேட்குறாங்கன்னு. அப்படி தான் கேட்பாங்க, நீங்கள் பாஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வேறு என்ன பண்ண சொல்கிறாங்க? இல்லை எல்லா கொஸ்டினையும் ஈஸியாக கேட்டு எல்லாரையும் பாஸ் பண்ணுற மாதிரி கேட்டாங்கன்னா கடைசியில் இந்தியா எஜுகேஷன் சிஸ்டமே போயிட்டு எல்லாம் வெளிநாட்டில் போய் படிச்சு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்ற கோணத்தில் கூட டஃப்பாக கூட கேட்கலாம். நீங்கள் எழுதி பாஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால்
12% அப்படின்னும் போது அவங்க மீதியெல்லாம் என்ன கேட்டகரியில் இருப்பாங்க? பாஸ் பண்ணால் தான் அவங்க லைஃபு, இல்லைன்னா அவங்க வெளிநாட்டில் தான் போய் ஒர்க் பண்ணி ஆகணும். இந்தியாவில் ஒர்க் பண்ண முடியாது. இந்தியாவில் நீங்கள் எந்த வேலைக்குமே எலிஜிபிலிட்டி இல்லாமல் போயிடுவீங்க. வெறும் 12th கேட்டகரியோடு நின்றுவீங்க. அதனால் ஃபாரினில் படிக்க வைக்கிறவனு ஒரு திட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா, யாராவது உங்களை மூல செலவை செஞ்சு வாங்க ஜஸ்ட் 20 லேக்கெலாம் முடிச்சுட்டு வந்துடலாம் டிகிரி அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடிகிறது. ரவிக்குமார் ஆர்கே சேனலில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் 18 ஒப்பந்தங்களுக்கு மேலே கையெழுத்திட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தங்களை பற்றியும் மற்ற ரஷ்யாவுடைய தகவல்களையும் பேசிவிடலாம். அதில் குறிப்பாக ஒன்று நம்ம தமிழகம் திரும்புகிறது. 3 பழங்கால கலை பொருட்களை ஆஸ்திரேலியா திரும்பி தருகிறது. பத்ரகாளி அம்மன் திரிசூலம், நந்தி சிலை, கார்த்திகேயன் சிற்பம். இதை வந்து ரொம்ப காலமாக ஆஸ்திரேலியாவில் வைத்திருந்தாங்க. பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய அரிய பொக்கிஷமும் கூட. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.